What's up guys, this is MAQMing. இந்த வீடியோவில் நம்ம ரூ மெத்தட்கான சம் எக்ஸாம்பிள் சால்வ்ஸ் பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ரூ மெத்தட் பற்றி தெரில இல்லைனா ரூ மெத்தடில் டெவலப் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸை கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்தோம் நீங்கள் ரூ மெத்தடை கற்றுக்கலாம் அண்ட் உங்களுடைய டெவலப்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சால்வ்ஸ்க்கு போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்க்ரம்பிள் தான். ஸ்க்ரம்பிளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட்டோட ரெட் அண்ட் ஒயிட் எட்ஜ் மட்டும் நமக்கு அதோட சென்டரோட மேட்ச் ஆச்சு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்கை ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? அதோட எட்ஜ் பீசஸ்லாம், அதாவது பேர் பீசஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எட்ஜ் அண்ட் கார்னர் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு கார்னர் அண்ட் எட்ஜ் இங்கே இருக்குது. நம்ம இது ரெண்டும் பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் இங்கே தான் இருக்கும், இதுக்கு எந்த மூவும் இருக்காது. அண்ட் கார்னர் வந்து முடிஞ்ச அளவுக்கு டாப் லேயரில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். சரி, நம்ம எட்ஜ் ஆல்ரெடி சால்வ் ஆன மாதிரி இருக்கிறதால நம்ம ஃபர்ஸ்ட் இதை பேர் பண்ணியாச்சு. அண்ட் தென் இதை பேக்கில் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? இன்சர்ட் பண்ணும்போது கார்னர் மேலேயே தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்னென்னா இந்த எட்ஜை லோடிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்துட்டு அதை பேர் பண்ணலாம். அண்ட் தென் இதை இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஆர் எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் அது வந்து மிஸ்ஓரியன்ட் ஆகி ஒரு பேட் எட்ஜாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வந்து இங்கே மேலே வச்சுருங்க. ஸோ வந்து இது ஒரு எஃப் மூவ் பண்ணும்போது, அதாவது நம்ம எஃப் மூவ் பண்ணும்போது இது வந்து இங்கே வச்சோன்னா இது சென்டரோட மேட்ச் ஆகிடும். ஸோ ஒரு குட் எட்ஜாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரே மூவில் கீழே இறக்கிடலாம். இறக்கும் போது என்னென்னா நம்ம கார்னர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கணும். அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இந்த கார்னர் உடைய எட்ஜ் என்னென்னா இங்கே இருக்குது. அண்ட் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஈஸியாக பண்ணலாம். ஒரு யூடியூப் பண்ணேன்னா இப்போது நான் இந்த எட்ஜை இன்சர்ட் பண்ணும்போது என்னென்னா எனக்கு பாருங்கள் இது பேர் ஆயிடுது. ஸோ வந்து நான் இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இது இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணோன்னே சிஎம்எல்எல், உங்களுக்கு ஃபுல் சிஎம்எல்எல் தெரிலனா தென் டூலுக்கு சிஎம்எல்எல் பண்ணலாம். டூலுக்கு சிஎம்எல்எல் ஒன்றும் இல்லை, நம்ம டூலுக்கு ஓஎல்எல் இருக்கிற 7 அல்காரிதம்ஸ் அண்ட் ஜேபம் அண்ட் ஒய்பம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா உங்களுக்கு வந்து என்னென்னா மொத்தம் 9 அல்காரிதம் வரும். அந்த 9 அல்காரிதம் வச்சு நீங்கள் டூலுக்கு சிஎம்எல்எல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன எனக்கு ஒரு ஆன்டிசூன் கேஸ் வருது. ஆன்டிசூன் கேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜேபம் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள் எல்லா கார்னர்ஸும் ஓரியன்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னா ஓகே ஆரோ கொண்டு வந்தாச்சு. அண்ட் தென் எல்லாமே குட் எட்ஜஸாக மாற்றிட்டேன். இப்போது டிஆர் அண்ட் டிஎல் எட்ஜஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டுத்தையும் இங்கே கீழே வச்சுட்டேன். அண்ட் தென் அதையும் சால்வ் பண்ணிட்டேன். சால்வ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னென்னா L4E லாஸ்ட் 4 எட்ஜஸ் சால்வ்ட். செகண்ட் ஸ்க்ரம்பிளில் பாருங்கள் நமக்கு வந்து எந்த ஒரு எட்ஜும் அதோட சென்டரோட மேட்ச் ஆகலை. சரி, நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு F12 பேர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ வந்து அதை வச்சு நம்ம ஈஸியாக பிளாக் க்ரியேட் பண்ண முடியும். அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஸ்க்ராம்பிளில் நமக்கு எந்த F12 பேர்ஸும் இல்லை. அண்ட் இப்போது நமக்கு ஆரஞ்ச் பார்த்திங்கன்னா அதோட எட்ஜ் அண்ட் சென்டர் வந்து 1 மூவ் அவேல தான் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இந்த எட்ஜ் அண்ட் கார்னர் பேர் இருக்குது. இன்னொரு எட்ஜ் அண்ட் கார்னர் பேர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்களா, கார்னர் இங்கே இருக்குது அண்ட் எட்ஜ் இங்கே இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இந்த சென்டரை இங்கே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இங்கே வந்துடுமா. அண்ட் இதை வந்து நான் ஈஸியாக மேலே கொண்டு வர முடியும், ஏன்னா ஆரஞ்சு இங்கே இருக்குது. இதை வந்து ஒரு வைட் ஆர் ப்ரைம் பண்ணனா இங்கே ஆரஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஆரஞ்சாக மேட்ச் ஆச்சுன்னா இது பேர் ஆகிடும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளாக்கை க்ரியேட் பண்ணுவோம். இந்த எட்ஜை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒரு வைடு ஆர் மூவ் பண்ணி இதை வந்து பேர் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நமக்கு இப்போ இது இருக்குது. ஓகே, இதை பேர் பண்ணியாச்சு அண்ட் இதையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னா டிஆர் எட்ஜை சால்வ் பண்ணோம். டிஆர் எட்ஜ் இங்கே இருக்குது. அண்ட் தென் டிஆர் எட்ஜை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கார்னர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அதாவது இந்த 2 இடத்துல வர வேண்டிய கார்னர்ஸ் ஏதாவது இது பக்கத்தில் ஒட்டியிருந்ததுன்னா அப்போ இதை வந்து இதுக்கிட்டேருந்து பிரித்து எடுத்துடணும். ஸோ வந்து இதை இங்கே கொண்டு போயிடலாம். அண்ட் தென் இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்லேயே இந்த கார்னரோட எட்ஜு பேர் இங்கே இருக்குது. ஸோ வந்து என்னென்னா ஒரு ஆர் வைட் ப்ரைம், அதாவது ஒரு ஆர் ப்ரைம் எம் மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாகவே ஆர் வைட் ப்ரைமாக பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இப்போது கார்னரை கொண்டு வந்து இதை பேர் பண்ணிடலாம். அண்ட் தென் இதை இன்சர்ட் பண்ணிடலாம்.
அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கார்னரோட காரஸ்பாண்டிங் எட்ஜ் இங்கே இருக்குது. ஸோ இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஓகே இப்போ இதை பேர் பண்ணுவோம். அண்ட் தென் நமக்கு ஓஎல்எல்லோட பை கேஸ் வந்திருக்கு. 2 லுக் சிஎம்எல் முடிச்சாச்சு. அண்ட் தென் எல்லா பேட் எட்ஜஸும் குட் எட்ஜஸாக மாற்றியாச்சு. இப்போ வந்து என்னென்னா டிஆர் அண்ட் யூஆர் அண்ட் யூஎல் எட்ஜஸ் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் தென் L4E முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ராம்பிளில் பாருங்கள், உங்களுக்கு அதே மாதிரி தான் எந்த எட்ஜுமே அதோட சென்டரோட மேட்ச் ஆகலை. லாஸ்ட் சால்வ் மாதிரி என்னென்னா எனக்கு ஆரஞ்ச் ஒயிட்டோட ஒரு மூவ் தள்ளி தான் இருக்குது. அண்ட் எனக்கு என்ன நம்ம வந்து ரெட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டை U2 பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன். அண்ட் கார்னர் அண்ட் எட்ஜ் பேர் இங்கே இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்து ஓகே. அண்ட் தென் இப்போ பேக்கில் இதை இன்சர்ட் பண்ணுறேன். இதை இங்கே எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வர வேண்டிய, அதாவது இங்கே வர வேண்டிய பேர் வந்து எனக்கு ஃப்ரண்ட்லேயே தெரியுது. அண்ட் வந்து டிஆரோட எட்ஜ் வந்து இங்கே இருக்குது. நம்ம ஏன் இதை வந்து ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணிடக்கூடாது? இது மாதிரி சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணுறோன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 ஸ்லாட் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ஸோ நமக்கு லுக் அவுட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கரெக்டான வேவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மூவ்ஸ் வந்து ஷார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம இந்த 1/2 பிளாக்கை க்ரியேட் பண்ணும்போது இந்த 1/2 பிளாக்கும் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கேஸில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த தேர்ட் இங்கே வர வேண்டிய பேர் வந்து ஈஸியாக பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஃபோர்த் பேரும் என்னென்னா அது ரெண்டுமே ஒட்டி தான் இருக்குது. நமக்கு எல்லாமே இந்த ஸ்க்ராம்பிளில் ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னென்னா எல்லா ஸ்க்ராம்பிளையும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த விஷயத்த ஏதாவது ஒரு ஸ்க்ராம்பிளில் ட்ரை பண்ணுறது நல்லது. ஜஸ்ட் என்ன சொல்ல, எனக்கு ஈஸியாக இருக்குதுன்னு தோணுனதால் நான் பண்ணேன். ஓகே, நம்ம இப்போ சிஎம்எல்ல போவோம். ஓகே, எல்லா கார்னர்ஸும் பெர்மிட் ஆகிடுச்சு. தென் இப்போ வந்து டிஆர்டிஎல் எட்ஜஸை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். யா, தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ராம்பிளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த எட்ஜும் அதோட சென்டரோட அட்டாச் ஆகலை. பட் எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருக்குது. லைக் எப்படி சொல்ல, இப்போ நம்ம ஆரஞ்ச் பிளாக் க்ரியேட் பண்ணுறோன்னா அதோட எட்ஜும் அது பக்கத்தில் வர வேண்டிய கார்னரும் ஒட்டி இருக்குது. ஸோ வந்து என்னென்னா என்னால் ஒரு ஆஃப்லைன் பிளாக் பண்ணலாம். அண்ட் இதோட எட்ஜ் கரஸ்பாண்டிங் எட்ஜ் அண்ட் சென்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேர் ஆகிருக்கு. ஸோ வந்து நான் ஈஸியாக இதை வந்து ஆஃப்லைன் பிளாக் பில்டிங் யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், 3 மூவ்ஸில் நான் வந்து 1/2 பிளாக்கை க்ரியேட் பண்ணிட்டேன். பெரிய பிளாக்கே க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையானது இந்த பிளாக் மட்டும்தான். ஓகே, இந்த பிளாக் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டும் இருக்குது. ஓகே, இதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த ஸ்க்ராம்பிள் பெட்ரஸ் மெத்தடுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பாருங்கள், நமக்கு ஒரு 2/2/3 பிளாக் அப்படியே க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது இங்கேருந்து நம்ம அப்படியே பெட்ரஸ் மெத்தடில் கண்டினியூ பண்ணலாம். பட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ரூம் மெத்தட் தான் பார்த்துருக்கோம். இன்கேஸ் ஃபியூச்சரில் பெட்ரஸ் மெத்தட் வச்சு எக்ஸாம்பிள் சால்வ் போட்டால் இந்த ஸ்க்ராம்பிளை வச்சு ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே, நம்ம இப்போ டிஆர் எட்ஜை வந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் டிஆர் எட்ஜை சால்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே பக்கத்தில் ஒரு எட்ஜு மாட்டிக்கிட்டுருக்கு. அதே சமயத்தில் இந்த எட்ஜும் மாட்டிக்கிட்டுருக்கு. அண்ட் இந்த எட்ஜோட இந்த கார்னரோட கரஸ்பாண்டிங் எட்ஜு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ வந்து நான் இந்த கார்னரை வெளியே எடுத்துடுறேன். ஒரு U2 பண்ணுறேன். ஸோ 2 கார்னர்ஸும் வெளியே எடுத்துகிட்டு இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இதை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த எட்ஜ் இங்கே இருக்குது, இதை இப்படி இன்சர்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் 2 லுக் சிஎம்எல் பண்ணி எல்லா கார்னர்ஸும் நம்ம வந்து பெர்மிட் பண்ணிட்டோம். நான் என்ன பண்ணேன்னு ஞாபகம். இதோ எல்லா இதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து இந்த டிஆர்டிஎல்எல் எட்ஜஸையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். தென் இப்போ என்னென்னா சால்வ். ஓகே, இந்த ஸ்க்ராம்பிளில் பாருங்கள், நான் ஸ்க்ராம்பிள் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சது இங்கே ஒரு பெரிய
லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் லைன் இருக்குது. நமக்கு லாஸ்ட் கிராம்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லைன் இருந்தது, இப்போ வந்து ஒரு ஃபுல் லைன் இருக்குது. அண்ட் இதோட கரஸ்பாண்டிங் சென்டர் என்னென்னா இங்கே இருக்குது. அண்ட் அதோட ஒரு எட்ஜு, ஏதாவது இங்கே வர வேண்டிய எட்ஜ் வந்து அதுக்கு விட சால்வ் ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துட்டோன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் லைனை கொண்டு வந்து ஒரு ஃபுல் பிளாக்கை ஈஸியாக க்ரியேட் பண்ண விட முடியும். பண்ணி பார்ப்போம். யா, இதை அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லைன் பிளாக் பில்டிங் யூஸ் பண்ணி நான் இந்த பிளாக்கை க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டிஆர்ஹெச் இங்கே இருக்குது. ஸோ வந்து இதை நான் சால்வ் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த கார்னரோட கரஸ்பாண்டிங் எட்ஜ் அது இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் அதையும் இன்சர்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணி இதை இன்சர்ட் பண்ணிடலாம். யா, ஓகே. இப்போது நம்ம சிஎம்எல் முடித்து எல்லாத்தையும் குட் எட்ஜஸாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இப்போ டிஆர்டிஎல் எட்ஜஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, சால்வ் பண்ணியாச்சு. யா, தட்ஸ் இட். இவ்வளோ தான் கைஸ். எக்ஸாம்பிள் சால்வ்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்டர்மீடியேட்டாக நான் காட்டியிருக்கேன். அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் சால்வ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி உங்களால் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும், குயிக்காக பண்ண முடியும்னா அப்போ வந்து தேர்ட் எக்ஸாம்பிள் சால்வில் காட்டின மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.